ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு காட் டைரிஸ். இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி சிக்கன் மந்தி மத்தியானம் வைக்கலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன், கழுவி வாஷ் பண்ணி. அப்புறம் அதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சால்ட், அப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கீயும் போட்டுக்கிட்டேன். இது என்னோடய ஸ்டைல் மந்தி. இது குக்கரில் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அப்புறம் ஒரு தக்காளியை நல்ல மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் சிஸ்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரைஸ் வேக வைக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆயில், அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக லெமன் சிஸ்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லெமனை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி போட்டுக்கிடணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்ஸ் தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஹாஃப் குக் தான் பண்ணிக்கிடணும். ஒன்ஸ் அது வெந்ததுக்கு ஹாஃப் குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் அந்த மசாலா போட்டதுக்கு மேலே இந்த ஹாஃப் குக்கான ரைஸை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த மந்தி ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அதனால நான் இதே வீட்டில் அடிக்கடி பண்ணுவேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு இது மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இந்த மந்திக்கு சைடிஷாக ஒரு சட்னி பண்ணுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, அப்புறம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், மிளகு போட்டு மிக்சியில் பல்ஸில் வச்சு அடித்து வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப அடிச்சிடக்கூடாது, அப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வீட்டில் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.